September 28 Milestones to Wealth இனுடைய இரண்டாவது கான்க்ளேவ் N2W கான்க்ளேவ் 2 நடக்க போகுது. இது ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட்டாக தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். பட் நிறைய பேர் எங்கள்கிட்ட சார் நான் வெளியூரில் இருக்கேன், என்னால் வர முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இப்போ ஒரு ஆன்லைன் வேர்ஷனும் இருக்குது. ஆன்லைனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. சீக்கிரம் நீங்களும் உங்களுடைய ஆன்லைன் வெர்ஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்களும் எங்களோடு அன்னைக்கு M2W கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் என்பதே ஒரு முதலீட்டாளர்களின் இயக்கம். அந்த இயக்கம் பெருக நீங்களும் வர வேண்டும், எங்களோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். வாருங்கள், சந்திக்கலாம். கார்ப்பரேட் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸின் 5 ஆண்டு கால பயணம். செப்டம்பர் 20, 2019 இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு என்னன்னா, கார்ப்பரேட் டாக்ஸ் ரேட் பர்சனல் டாக்ஸ் ரேட்டை விட கணிசமாக குறைக்கப்பட்டது. இது ஏதோ ஒரு பட்சமாக செய்யப்பட்ட ஒரு முடிவுன்னு பல பேர் நினைக்கக்கூடும். பட் உண்மை அது இல்லை. இதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் டாக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத சுருக்கமாக விளக்குறேன். கம்பெனிஸுக்கு அவங்களுடைய புக்கில், அதாவது புக்கில்ன்றது புக் டெப்ரிசியேஷன் வேறு, இன்கம் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் வேறு. ஸோ அவங்களுடைய P&L போடும்போது புக்கில் ஒரு நெட் ப்ராஃபிட் வரும், இன்கம் டேக்ஸில் ஒரு நெட் ப்ராஃபிட் வரும். யூஸ்வலாக இன்கம் டேக்ஸ் கணக்குப்படி அவங்களுக்கு வரக்கூடிய நெட் ப்ராஃபிட் குறைவாக இருக்கும், புக்கில் வரக்கூடிய நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஒரு டேக்ஸ் ரேட்டில் கணக்கு போடுவாங்க. புக் ப்ராஃபிட்டுக்கு மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் பல ஆண்டுகள் முன்னாடி கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது கொண்டு வரப்பட்டது ரொம்ப குறைவான ஒரு ரேட்டில். காலப்போக்கில் அது கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்த்தப்பட்டது. நிறைய பேர் கார்ப்பரேட் டேக்ஸை பற்றி பேசும்போது இந்த மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸை புரிஞ்சிக்காம பேசுகிறாங்கன்றது என்னுடைய பேசிக் சப்மிஷன். ஸோ டபுள் ஆயிடுச்சு மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ். ஸோ புக் டேக்ஸை கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஹையர் புக் டேக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டேக்ஸை தான் பே பண்ணணும். ஆனால் அந்த டேக்ஸை நீங்கள் வருங்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரேட்டில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸினுடைய ரேட் ஹையர், பட் நீங்கள் ஆக்சுவலாக கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லோவராக வரும். ஸோ நிறைய கம்பெனிக்கு நீங்கள் பார்க்கும்போது புக் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட் குறைவாக இருக்கும். தேவையில்லாமல் மேட் கட்டிக்கிட்டே வருவாங்க. கிட்டத்தட்ட 17-18% கவர்மெண்ட் மேட்ல கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆக்சுவலா அது அவங்க பணமே இல்லை, அது டாக்ஸ் பேயருடைய பணம். இவங்க வாங்கி அதை செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. வருங்காலத்தில் கவர்மெண்ட் அதை திருப்பி டாக்ஸ் பேயருக்கு கொடுக்கணும், ப்ரொவைடட் டாக்ஸ் பேயரால் அதை எடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல அவங்க இருந்தாங்க. நிறைய டாக்ஸ் பேயர்ஸ் அந்த மாதிரி பிசினஸ்ல இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா வெளிநாட்டிலிருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் பேயர்ஸ் அந்த இடத்துல இல்லை. ஸோ இந்தியாவில் டாக்ஸ் ரேட் ஹையராக இருக்கு, நாங்கள் ஏன் இங்கே போகணும், தேவையில்லாமல் நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம் இந்தியாவில் அப்படின்ற ஒரு வியூ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. இதே காலகட்டத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, அமெரிக்காவில் கார்பரேட்ஸுக்கு நிறைய சலுகையை கொடுத்தார். ஸோ என்ன பயம் வந்ததுனாக்கா, நிறைய கம்பெனிஸ் மறுபடியும் அமெரிக்காலேயே போய் தங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வரதுக்கு அவங்களுக்கு எந்த இன்சென்டிவும் இல்லை அப்படிங்கிறது. இதைத்தான் இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் சேஞ்ச் மூலமா நம்ம அட்ரஸ் பண்ண நினைச்சோம். ஸோ என்ன பண்ணோம்னா, மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸை கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டோம். டாக்ஸ் ரேட்டை டிரான்ஸ்பரண்டா கீழே குறைச்சிட்டோம். எவ்வளவுக்குனாக்கா 25.17ங்கிற ஒரு டோட்டல் டாக்ஸுக்கு எல்லாம் சேர்த்து. பட் பேசிக் டாக்ஸ் 22%க்கு குறைச்சாங்க, 30லேருந்து 22%. இதை பார்த்த உடனே நம்ம ஊர்ல எல்லாருக்கும் கார்பரேட்டுக்கான கவர்மெண்ட் அப்படி இப்படின்னு பயங்கரமா சலங்க கட்டி ஆடினாங்க. பட் பேசிக்கா இந்த டான்ஸ் ஆடினவங்க எல்லாருக்குமே அடிப்படையான பொருளாதார புரிதல் இல்லை, அல்லது அது முழுக்க முழுக்க அரசியல் பார்வை என்னங்கிறத அவங்க தான் உங்களுக்கு விளக்கணும். டாக்ஸ் ரேட் கட்டு கார்பரேட்டுக்கு சலுகை கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு நரேட்டிவை செட் பண்ணதான் அது உதவியை தவிர அதை யாரும் புரிஞ்சுக்கலங்கிறதா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். டாக்ஸ் ஏற்கனவே வாங்கக்கூடாத இடத்துல வாங்கிக்கிட்டு இருந்தாங்கிறத கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாங்க. ஸோ ஒரு பட்சமாக ஒரு நெரேட்டிவ் தான் உங்களுக்கு இந்த 5 ஆண்டுகளும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வாங்கக்கூடாத மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸை இந்த கவர்மெண்ட் நீக்கிட்டாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு ரீசனபிள் டாக்ஸை கட்டணும்ன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க.
ஸோ என்ன ஆச்சுனாக்கா இதனால நிறைய பேர் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்துட்டாங்க. சில மாற்றங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு இந்த ஆண்டு ஆப்பிள் $14 பில்லியன் இந்தியால இருந்து போன் எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. 2019 இது பிராக்டிக்கலா இல்லவே இல்லை. நம்ம சென்னையில நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் குளோபல் கம்பெனிஸ் வந்து நேரடியாக இங்க ஜிசிசிஸ் செட்டப் பண்ண போறாங்க. உங்க எல்லாருக்குமே அந்த டேட்டா பாயிண்ட கவர்மெண்ட் பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அதே நேரத்தில் இங்க ஒரு நெரேட்டிவ் என்னன்னாக்கா கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு. பேசிக்கா அதை பண்ணதுனால தான் இங்க ஜிசிசி வராங்கிற அந்த கனெக்ஷனை யாருமே உங்களுக்கு சொல்றது இல்லை, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படியே இக்னரண்டா நிறைய பேர் வந்து ஒரு எக்கனாமிக் வியூ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருந்தாது அப்படின்ற ஒரு தெளிவான காரணத்துக்காக தான் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இந்த விஷயத்தை உள்ள வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல உங்க டைமையும் எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம 2 பேரும் எம்எல்ஏ எம்பி ஆக போறது இல்லை. அடுத்தது growth and இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத ப்ரோமோட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டாக்ஸ் சிம்பிளிஃபிகேஷனே கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் தெளிவா சொன்னாங்க. இப்போ பர்சனல் டாக்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு, கார்பரேட் டாக்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டான்ஸ் கரெக்ட். ஆனா அதை எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுதான் நெரேட்டிவ் செட்டிங் எவ்வளவு கொடுமையா மக்களை முட்டாளாக்குது அப்படிங்கறத காட்டுது. இப்போ 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸ் ரேட் வந்து குறைவா இருந்தது. அதை வந்து கிட்டத்தட்ட 42% இன்னைக்கு உயர்த்தி இருக்காங்க. சோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் டாக்ஸ் 22 பிளஸ் சர்சார்ஜ் 25.17, முகேஷ் அம்பானிக்கு 42%. சோ ரிலையன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கும்போது அம்பானி அதிக டாக்ஸ் கட்டுறாரு. இந்த பாயிண்ட கம்ப்ளீட்டா நம்ம மறந்துடுறோம். முதலாளிகள் வரி கட்ட வேண்டும், அதிக வரி கட்ட வேண்டும், நிறுவனங்கள் வரி கட்ட வேண்டாம் அப்படின்றது தான் இந்த ஸ்டான்ஸ். இந்த ஸ்டான்ஸினுடைய உள்நோக்கம் என்னங்கிறத நான் இப்போ தெளிவா சொல்றேன். ஏன்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்பயாவது நம்ம புரிஞ்சுக்கணும். உள்நோக்கம் என்னன்னா, நீங்க கம்பெனிலே பணத்தை ரீடைன் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா சொத்துக்களை உருவாக்குவீங்க, வேலை வாய்ப்பை உருவாக்குவீங்க. அப்போ மேலும் வருங்கால லாப வளர்ச்சிக்கு நீங்க தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ணுவீங்க, பயப்பட மாட்டீங்க. உங்ககிட்ட அந்த பணம் கையில இருக்கும். ஏன்னா கவர்மெண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை உங்க கையில விடுறாங்க. டாக்ஸ் ஃபோர்கான் அப்படிங்கிறது என்ன? கம்பெனி கையில பணத்தை விட்டு வைக்கிறது. அதுதானே குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதே பணத்தை அந்த கம்பெனி முதலாளிக்கு கொடுத்தாக்கா மறுபடியும் அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படிங்கிற அந்த 2வது உண்மையை பேசாம ஒரு பட்ச உண்மையை பேசினதுதான் நம்ம சமூக அவலம். சோ இப்படி அறகுறையான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணா மக்கள் முட்டாளாயிடுவாங்க. பட் முதலீட்டாளர் முட்டாளாகலாமா? இதான் கொஸ்டின். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு இடியட்டா இருந்தீங்கன்னாக்கா அது எப்படி உங்களை இன்வெஸ்டரா வாழ வைக்கும் அப்படின்னு நீங்க டெஃபினட்டா யோசிக்கணும். ஏன்னா ஒரு சைடு நம்ம பெனிஃபிட்ஸை பார்க்கணும், இன்னொரு சைடு நம்ம என்ன கொடுத்தோங்கிறத பார்க்கணும். ரெண்டையும் பார்க்கணும். என்ன கொடுத்தோங்கிறத மட்டும் பார்த்துட்டு பெனிஃபிட்ஸை பார்க்கலனாக்கா அப்போ அந்த புரிதல் அரைகுறையான புரிதல். இன்னைக்கு பொருளாதாரத்தை பத்தி இங்க பேசக்கூடிய பல பேருக்கு இந்த அரைகுறையான புரிதல் இருக்கிறதா அல்லது வேணும்னே இந்த அரைகுறையான புரிதலை உங்க மைண்ட்ல விதைக்கிறாங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, சோ மேட்டை எடுத்துட்டாங்க, கார்பரேட் டாக்ஸ் ரேட்டை குறைச்சிட்டாங்க, பர்சனல் டாக்ஸ் ரேட்டை அதிகரிச்சிட்டாங்க. இதன் மூலமா என்ன நடந்தது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 5 வருஷத்துல கார்பரேட் டாக்ஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பர்சனல் டாக்ஸோட கம்பேர் பண்ணுவோம். அதே போல எவ்வளவு பணத்தை கவர்மெண்ட் திருப்பி டாக்ஸ் பேர் கொடுத்தாங்கிறதையும் பேசுவோம். ஏன்னா இது எல்லாம் கனெக்டட். பர்சனல் டாக்ஸ் அதிகரிச்சது ஒரு சர்சார்ஜ் மூலமாக. ஸோ நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய கட்டணும் அப்படின்றது தான் பிரின்சிபல். அதுவும் பெரும் பணக்காரர்கள் அதிக டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல். இதுல கவர்மெண்ட் செஞ்ச ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்கா, மிடில் கிளாஸுக்கும் அவங்க போதுமான கன்செஷன்ஸை கொடுக்கல. கொஞ்சமாவது மிடில் கிளாஸ் கன்செஷனை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பொய்யான ஒரு நெரேட்டிவை மக்கள் மைண்ட்ல விதைச்சிருக்கவே முடியாது. பட் கவர்மெண்டினுடைய நோக்கம் என்னன்னா, ஹெவியா ஸ்பெண்ட் பண்ணோம், 10 லட்சம் கோடி வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்பெண்ட் பண்ணோம், அதனால இப்ப நம்ம எதையும் குறைக்க கூடாது அப்படின்னு எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாம ரொம்ப அக்ரெசிவா டாக்ஸ் கலெக்ஷன்ல போனாங்க. இப்ப நம்பர்ஸை பார்ப்போம். 2020-21 ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப்டர் த ரிஃபார்ம், கார்பரேட் டாக்ஸ் 6.31 lakh crore, பர்சனல் டாக்ஸ் 5.75 lakh crore. அந்த வருஷம் அவங்க கொடுத்த ரீஃபண்டு கிட்டத்தட்ட 2.61 லட்சம் கோடி. சோ அதுக்கு முந்தைய வருஷம் எப்ப இந்த டாக்ஸ் ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த வருஷம் 1.83 lakh crore ரீஃபண்ட் கொடுத்திருக்காங்க.
வருஷம் ரீஃபண்டை ப்ராம்ப்டா கொடுத்தும் நம்ம டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியும்னு கவர்மெண்ட் முடிவு பண்றாங்க. ரீஃபண்ட்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 8.58 lakh crore கார்பரேட் டாக்ஸ் 2021-22ல 7.73 lakh crore பர்சனல் இன்கம் டாக்ஸ், 11.32 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் டாக்ஸ், 12 லட்சம் கோடி ரூபாய் பர்சனல் இன்கம் டாக்ஸ், 3.79 லட்சம் கோடி ரூபாய் ரீஃபண்ட். சோ சிஸ்டம்ல இது ரெண்டும் க்ரோ ஆகுது. 2023-24ல கார்பரேட் டாக்ஸா பர்சனல் டாக்ஸ் மிஞ்சி விட்டது அப்படிங்கிறதா. சோ இந்த ரிஃபார்மை கொண்டு வந்து 4th இயர்ல பர்சனல் டாக்ஸ் கூடிருச்சு. இந்த வருஷமும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அதிகமா இருக்கும். கவர்மெண்ட் வந்து 12% இன்க்ரீஸ் இன் பர்சனல் டாக்ஸ் எஸ்டிமேட் பண்றாங்க, 13% எஸ்டிமேட் இன் கார்பரேட் டாக்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த வருஷமும் பர்சனல் இன்கம் டாக்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். பட் இந்த பணம் யார்கிட்ட இருந்து பிரிடாமினென்டா வருது அப்படின்னாக்கா பெரும் பணக்காரர்கள்ட்ட இருந்தா இந்த பணம் வருது. சோ சூப்பர் ரிச்சை தான் இந்த கவர்மெண்ட் டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. பட் நம்மளே அது பாதிக்கும் போது நம்ம யார் கட்டுறாங்க நம்மளோட அதிகம்னு பார்க்க போறதில்ல. அது மனித குணம், இயல்பு. எனக்கு இவ்வளவு போகுதேன்னு தான் நம்ம பார்ப்போம். இந்த ஃபீலிங் தான் நம்ம இன்னைக்கு நம்ம சொசைட்டில மிஸ்இன்ஃபர்மேஷனை உருவாக்குறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா யூஸ் பண்றோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுல ஐடியாலஜிக்கெல்லாம் இடமே இல்லை. கவர்மெண்டினுடைய இன்டென்ஷன் என்ன? கவர்மெண்டினுடைய இன்டென்ஷன் கார்பரேட் கையில கொஞ்சம் பணத்தை விட்டா அவன் இன்வெஸ்ட் பண்ணும். எப்படி ஆப்பிள் பண்ணிருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய பிசினஸஸ் கிரியேட் பண்ணும். இன்னைக்கே நம்ம ஸ்டேட்லயே இந்த GCC என்று சொல்லக்கூடிய குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வருது. டேட்டா சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் தான் வரப்போகுது. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹைட்ரஜன்லாம் வரப்போகுது. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கேபிட்டலை வெளியில இருந்து தான் கொண்டு வர போறாங்க. நம்ம காசை வச்சு அவங்க பிசினஸ் பண்ண போறது இல்லை. அப்ப அவங்க கேபிட்டலை கொண்டு வந்து போடும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கார்பரேட் டாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சுன்னாக்கா நிச்சயமாக அவங்க அதை வரவேற்பார்கள். மற்ற நாடுகளோடைய மற்ற இடங்களோடைய நம்ம போட்டி போட்டுக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்க்க முடியும்ன்றதுதான் கவர்மெண்டினுடைய வியூ. இதை மத்திய அரசு எடுத்துனாக்கா டெஃபினட்டா எந்த மாநில அரசு ப்ரோஆக்டிவா இருக்கோ அவங்க போய் இன்வெஸ்டரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதுல எல்லா மாநில அரசுகளும் வெற்றி காண்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சில மாநிலங்கள் பெட்டரா பண்ணலாம் அவங்களுடைய லீடர்ஷிப்பை பொறுத்து. பட் இது நடக்கணும்னா இந்த ஓவர் ஆர்ச்சிங் ஆர்கிடெக்சர் ஆஃப் டாக்ஸேஷன் இல்லைனாக்கா இது நடக்காது. சோ நாம எதை பெருமைன்னு நினைக்கிறோமோ அதுக்கும் இந்த கார்பரேட் டாக்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகும். புரிஞ்சுக்க விரும்பலைன்னா இந்த வீடியோவை நீங்க தாராளமா புறந்தள்ளிட்டு உங்க கருத்தோடு நீங்க பயணிக்கலாம். ஒரு பயணம் என்பது நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா முதலீட்டு பயணம் என்பது நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நமக்கு உண்மையாக இல்லாம நம்முடைய ஐடியாஸையே நம்ம வந்து திரிச்சிட்டோம்னாக்கா, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை தப்பா வளர்த்துட்டோம்னா அந்த பயணம் வெற்றி பெறாது. தோல்வி அடையக்கூடிய பயணத்தை தவிர்க்க வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பு. அதை தவிர்க்கணும்னா நம்முடைய புரிதல்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேர்மையான புரிதல்களை வளர்த்து கொண்டு நாமும் வளர்வோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.